வணக்கம். இப்போ ஒரு காட்சி யோசிச்சு பாருங்க. போதகர் ஜான் ஒரு பழைய பியானோ முன்னாடி நிக்கிறாரு. வாவ்! முதல்ல சில சுரங்கள் வாசிக்கிறாரு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையான குழப்பமான சத்தம். ஆமா. அப்புறம் திடீர்னு மென்மையா ரொம்ப இணக்கமா ஒரு நாதம் வாசிக்கிறாரு. ஜெபம் இப்படியும் இருக்கலாம், இல்ல இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது சத்தமா இல்ல இசையா? இதுதான் கேள்வி. அதேதான். இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு உங்களுக்காக விரிவாக பார்க்க போற ஒரு கதையோட மைய புள்ளி. ஆமா. இந்த கதையில நம்ம கொஞ்சம் ஆழமா போகும்போது ஜபம்ங்கிறது ஒரு சங்கீதா மாதிரி இல்ல ஒரு இசைக்குழு மாதிரிங்கிற ஒரு உருவகம் நல்லா வெளிப்படுது. ஓ, இசைக்குழுவா? ஆமா. மத்தேயு 18 பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, பூமியிலே உங்களில் 2 பேர் தங்கள் கேட்க போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால், அந்த ஒருமனப்பட்டிருந்தால்ங்கிற கிரேக்க வார்த்தை சம்ஃபோனியோ. சம்ஃபோனியோ. இதுல இருந்ததா சிம்போனி வந்ததா? அதேதான், சரியா சொன்னீங்க. சிம்பனி. அப்போ இது தனித்தனியா கேக்குற கோரிக்கைகளோட ஒரு தொகுப்பு மட்டும் இல்ல. புரியுது. இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. பரிசுத்த ஆவி நடத்தினதா இருக்காரு. தேவனுடைய வார்த்தை அந்த இசை குறிப்பு மாதிரி. நாம எல்லாம் வாசிக்கிற இசை கலைஞர்கள். அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த சிம்பனியோனா ஒன்றாக ஒலிப்பது அல்லது இசைவா இருப்பதுன்னு அர்த்தம். மத்தேயு 18 அந்த கோடி வருகிறார்களோங்கிற வார்த்தைக்கு கூட ஆழமான அர்த்தம் ஒன்றாக வழி நடத்தப்பட்டிருக்கிறார்களோன்னு அப்படின்னு இருக்கு. ஓஹோ. ரோமர் 8:14 சொல்ற மாதிரி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் யாவரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவர் நம்மள தேவ சித்தத்துக்கு வழி நடத்துறதோட இல்லாம அதையே நம்ம ஜெபத்துல இசைவா தேவனிடம் சொல்லவும் உதவி செய்றாரு. சரி, இப்போ இந்த கதையில ஒரு சமூகம் ஒரு பெரிய புயலை சந்திக்குது இல்லையா? ஆமா, பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடி நேரத்துல அவங்க ஜெபத்தோட வெவ்வேறு கருவிகளை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நாம பார்க்க போறோம். இந்த ஆய்வோட நோக்கம் என்னன்னா, கதையில வர்ற ஜெபத்தோட பல பரிமாணங்களை, அதோட நுணுக்கங்களை, சவால்களை இதையெல்லாம் ஆராய்ஞ்சி எப்படி ஒரு சக்தி வாய்ந்த இசைக்குழுவா இது வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். உங்களுக்காக இந்த கதையோட இசை வேணாம இப்ப கேட்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். போதகர் ஜானோட இந்த விளக்கத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்கள டேனியல்னு ஒரு 19 வயசு பையனும் இருக்கான். அவனுக்கு விசுவாசத்தை பத்தி பெருசா தெரியாது. கொஞ்சம் குழப்பமான குடும்ப சூழல்ல இருந்து வந்தவன். ஆனா போதகர் ஜானோட இந்த இசைக்குழு உருவகம், அதாவது பரிசுத்த ஆவி நடத்துனர், வேதம் இசை குறிப்பு, நாம இசை கலைஞர்கள், இது அவனுக்கு ரொம்ப புதுசா கவர்ச்சியா இருக்கு. அந்த நேரத்துல எலியாஸ்னு ஒருத்தர், உள்ளூர் பத்திரிகையாளர், கொஞ்சம் சந்தேக பேர்வழி. ஆமா, அவர் குறிக்கிறாரு. அவர் என்ன கேக்குறாரு? சரி போதகரே, உங்க இந்த ஜெப இசைக்குழு இப்ப வரப்போற புயலை நிறுத்த முடியுமா அப்படின்னு கொஞ்சம் நக்கலா கேக்குறாரு. உடனே அங்கிருந்து ரூத், ஜெபத்துல நல்ல அனுபவம் உள்ள ஆசிரியை, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க எழுந்து நின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க, முதல்ல துதியோட ஆரம்பிக்கணும்னு. சங்கீதம் 48:1 மேற்கோள் காட்டி, கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர்னு சொல்றாங்க. இதுதான் முதல் படி, முதல் கருவி, துதி. ஆமா, இது நாம தேவனிடம் என்ன கேட்கிறோங்கிறத விட தேவன் யாரா இருக்கிறாருன்னு நாம ஏத்துக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது. சங்கீதம் 111:10 சொல்ற மாதிரி தேவனை பத்தின பயபக்தி தான் ஞானத்தோட ஆரம்பம். சொல்ல போனா துதிங்கிறது இசைக்குழு அவங்க கருவிகளை சுருதி சேர்க்கிற மாதிரி. ரொம்ப நல்ல உதாரணம். துதிதான் அடித்தளம்னா அடுத்தது என்ன வருது? அடுத்து திருமதி கிரேஸ், ஒரு வயசான அம்மா, மெதுவா பேசுறாங்க. பிலிப்பியர் 4:6 ஞாபகப்படுத்துறாங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது 2வது கருவி, நன்றி அறிதல். நன்றி அறிதல், தேவன் செஞ்சதுக்காக நன்றி சொல்றது. ஆமா, தேவன் ஏற்கனவே செஞ்ச காரியங்களுக்காக நன்றி சொல்றது. இது போன காலத்து ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்த்து இப்போ இருக்கிற நம்பிக்கைய வளர்க்குது. சங்கீதம் 30:12 சொல்ற மாதிரி, என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் செய்தீர், உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். துதி, நன்றி அறிதல், இது ரெண்டுமே ஜெபத்தோட மனப்பான்மையை மாத்துற மாதிரி இருக்கு. ஆனா ஆராதனைன்னு ஒண்ணு இருக்கே, அதுவும் முக்கியம் தானே? நிச்சயமா. 3வது கருவி ஆராதனை. இது வெறும் பாட்டு பாடுறது மட்டும் இல்ல. போதகர் ஜான் விளக்குற மாதிரி இது உடம்போட உள்ளத்தோட ஒரு நிலை. திருமதி கிரேஸ் அது ரொம்ப அழகா செய்யறாங்க. அவங்க எழுந்து முழங்கால் போட்டு தாழ்மையா உமது நாமும் பரிசுத்தப்படுவதாக மத்தேயு 6:9 ஜெபிக்கிறாங்க.
இது சங்கீதம் 5:7 சொல்ற மாதிரி, உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்த பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன்ங்கிற ஒரு மனநிலை. ஆமா, ஏசாயா 6 கூட சேராபீன்கள் அதேதான், அவங்க தேவனை சேவிக்கிறதுக்கு முன்னாடி முகத்தையும் காலையும் மூடிக்கிட்டு ஆராதனை செஞ்சாங்க. ஆராதனைங்கிறது நம்மள நாம தாழ்த்தி தேவனோட மகத்துவத்தை உயர்த்துறது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பையன் தானியேல், அவனுக்கு எப்படி இருந்துச்சு? அவன் இதயம் சிலிர்த்ததுன்னு கதை சொல்லுது. இந்த உண்மையான ஆழமான ஜெபத்தை பாக்குறது அவனுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கர்த்தாவே, இவங்கள மாதிரி விசுவாசிக்க எனக்கு உதவுங்கன்னு மனசுக்குள்ள ஜெபிக்கிறான். அப்போ உண்மையான ஜெபத்தோட சக்தி அதை பாக்குறவங்களுக்கு கூட தோல்வி இல்லையா? நிச்சயமா, அதுல சந்தேகமே இல்ல. இந்த சமயத்துவமா போதகர் ஜான் அந்த மொத்த கருவிகளை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாரா? ஆமா, அவர் ஒரு லிஸ்ட் சொல்றாரு. துதி, நன்றி, ஆராதனையோட விண்ணப்பம், பரிந்து பேசுதல், மன்றாட்டு, கட்டளை, அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல், விடாமுயற்சி, ஆசிர்வதித்தல், கடிந்து கொள்ளுதல்னு இப்படி சிலது சொல்றாரு. ஓ, நிறைய இருக்கே. ஆமா, அவர் சொல்றாரு, இது ஒரு முழுமையான பட்டியல் இல்ல, ஆனா நம்ம இசைக்குழு வாசிக்க ஆரம்பிக்க இது போதும்னு. இது எபேசியர் 6:18 பவுல் சொல்ற மாதிரி சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அப்படிங்கிறதுக்கு ஒரு நடைமுறை வழிகாட்டி மாதிரி இருக்கு. சரி, அவங்க பேசிட்டு இருக்கும் போதே நிலைமை மாறுது. ஆமா, பெரிய இடி மின்னலோட புயல் பயங்கரமா அடிக்குது, கரண்ட் போயிடுது. போதகர் ஜான் என்ன சொல்றாரு? ரொம்ப அமைதியா சொல்றாரு, சரி நம்ம ஜப இசை குழு இப்ப சோதனைக்குள்ளாக்கப்பட போகுதுன்னு. அந்த பத்திரிகையாளர் எலியாஸ் நோட் புக்க கையில வச்சுக்கலாரு. அடுத்த நாள் காலையில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, கனமழை, தெருவெல்லாம் வெள்ளம், சர்ச்ல தஞ்சம் புகுந்தவங்களுக்கு சாப்பாடு பத்தல. நிவாரண பொருள் ஏத்திட்டு வந்த லாரி வேற ஊருக்கு வெளியே வெள்ளத்துல மாட்டிக்குது. இங்கதான் அந்த எலியாஸ் மறுபடியும் வர்றாரு. சொல்லுங்க, உங்க ஜெபம் இப்ப அந்த லாரியை இங்க கொண்டு வருமா அப்படின்னு ஒரு நேரடி சவால் விடுறாரு. இதுக்கு ரூத் என்ன பதில் சொல்றாங்க? ரூத் ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா சொல்றாங்க, ஜெபம் லாரிய ஓட்டாது, ஆனா பரிந்து பேசுதல் ஒரு வழியை திறக்க கூடும்னு. இது இன்னொரு ஜெப கருவி, பரிந்து பேசுதல், இன்டர்செஷன். அவங்க வெறும் வார்த்தையா சொல்லலையே, உதாரணங்கள் சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணங்களை சொல்றாங்க. மோசே செங்கடலுக்காக ஜெபிச்சப்போ அது 2ஆ பிரிஞ்சது. யோசுவா ஜெபிச்சப்போ யோர்தான் நதி நின்னுச்சு. பேதுரு தண்ணியில நடக்க ஜெபிச்சாரு. அப்போ இது எதேச்சியா நடந்த அதிசயம் இல்ல, குறிப்பிட்ட ஜபங்களுக்கு தேவன் கொடுத்த பதில்னு அவங்க சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. ரூத் அதுதான் அழுத்தமா சொல்றாங்க. தேவன் குறிப்பிட்ட தைரியமான ஜபங்களுக்கு காது கொடுக்கிறாருங்கிறது இது காட்டுது. இது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது பாருங்க. உங்க சூழ்நிலைக்காக நீங்க ரொம்ப குறிப்பிட்டா ஜெபிக்கும் போது தேவன் உண்மையாவே கேட்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆனா ரூத் அதோட நிறுத்தலையே, ஜெபிக்கிறவங்களோட அர்ப்பணிப்பை பத்தியும் பேசுறாங்களே. ஆமா, அவங்க இன்னும் 2 கருவிகளை மறைமுகமா சொல்றாங்க. ஒப்பு கொடுத்தல், டெடிகேஷன், அப்ப அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். அதுக்கு உதாரணம், ஒப்பு கொடுத்தலுக்கு ஆன்னா தீர்க்கதரிசியை சொல்லலாம். அவங்க வாழ்க்கை முழுசையும் ஆலயத்துல, ஜெபத்துல, உபவாசத்துல தேவ வருகைக்காக காத்திருந்தாங்க இல்லையா? லூக்கா 5 இருக்கு. அர்ப்பணிப்புன்னா தானியேல் பாபிலோன்ல ராஜாவோட சாப்பாட்டை தொடமாட்டேன்னு சொன்னது. ஆமா, தானியேல் 1:8. இல்ல, யோசுவா சொன்ன மாதிரி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. பவுல் சொல்ற மாதிரி நம்மளையா ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. ரோமர் 12:1. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிலைமை மோசமாகும் போது மத்த கருவிகளும் பயன்பாட்டுக்கு வருதா? விண்ணப்பம், மன்றாட்டு மாதிரி. கண்டிப்பா, ஜெபங்கள் இன்னும் தீவிரமாகுது. போதகர் ஜான் விண்ணப்பம், பெட்டிஷன்ங்கிற கருவியை பயன்படுத்துறாரு. அதாவது தேவ சித்தத்துக்கு உட்பட்டு கேட்கறது. 1 யோவான் 5:14. தந்தையே, எங்க ஊரை பாதுகாத்து தேவைகளை சந்திங்கன்னு ஜெபிக்கிறாரு. ரூத் ஆபிரகாம் சோதோமுக்காக விடாப்பிடியா ஜெபிச்சத ஆதியாகமம் 18 நினைச்சுக்கிட்டு, கர்த்தாவே அந்த லாரி டிரைவரை பாதுகாப்பா வைங்கன்னு விண்ணப்பிக்கிறாங்க. திருமதி கிரேஸ் மன்றாடுறாங்க, சப்ளிகேஷன், அதாவது இரக்கத்துக்காக கெஞ்சுறது. எபிரேயர் 4:16. கர்த்தாவே, தாய்மார்கள் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் இரக்கமா இருங்கன்னு ஜெபிக்கிறாங்க. இந்த நிலைமையில தானியேலோட பங்கு என்ன? அவன் இன்னும் புதுசு தானே. அதுதான் இங்க ஆச்சரியம். யோசுவா சூரியனை நிக்க சொன்னதை நினைச்சு பார்த்து தானியேல் ஒரு புது தைரியமான கருவியை பயன்படுத்தா. கட்டளையா? என்ன சொல்றான்? கொஞ்சம் தயக்கத்தோட ஆனா நம்பிக்கையோட.
தண்ணீரை இயேசுவின் நாமத்தில் பின்வாங்கு அப்படின்னு ஜெபிக்கிறான். என்னாச்சு? உடனே தண்ணி குறைஞ்சதா? இல்ல, உடனே ஒன்னும் நடக்கல. ஆனா அவங்க ஜெபத்தை நிறுத்தல, தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கதவை தட்டு சத்தம். யாரு? அந்த லாரி டிரைவர் ஒரே சேரும் சகதியுமா நிக்கிறாரு. பல மணி நேரமா மாட்டிருந்தேன்னு சொல்றாரு. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, தண்ணி மட்டம் குறைய ஆரம்பிச்சது. வன்னிய நகர்த்தி இங்க வந்துட்டேன். அப்ப எலியாஸ் என்ன பண்ணாரு? அவர் பேனை நின்று போச்சு. அவர் தானியலை பாக்குறாரு, அப்புறம் லாரி டிரைவரை பாக்குறாரு. முகத்துல ஒரே திகைப்பு. போதகர் ஜான் தானியல் தோல்ல கை வச்சு, நீ ஜப இசை குழுவுல உன்னோட முதல் இசைய வாசிச்சிட்டேன்னு சொல்றாரு. தானியலுக்கு தயக்கம் போய் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சரி, லாரி வந்துடுச்சு, ஆனா கதை இன்னும் முடியல. புயல் ஓஞ்ச பிறகு இப்போ வேற ஒரு பிரச்சனை. ஆமா, இது மனுஷனால வர பிரச்சனை. மேசன்ல ஒரு உள்ளூர் பணக்காரர் நிறைய உணவுப் பொருளை தன் கிடங்குல பதுக்கி வச்சிருக்காரு, அதிக விலைக்கு விற்கிறதுக்காக. அதுதான் இது ஒரு வேற விதமான புயல். இதை எதிர்கொள்ள போதகர் ஜான் விடாமுயற்சிங்கிற கருவியை அறிமுகப்படுத்துறாரு. விடாமுயற்சியா? ஆமா, லூக்கா 18ல இயேசு சொன்ன அந்த விடாப்பிடியான விதவை கதை, அப்புறம் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், லூக்கா 11:9 சொன்னது, இதையெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. அதாவது சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபிக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க அப்போ? ஒரு தொடர் ஜெப சங்கிலியா ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி பகலா யாராவது ஒருத்தர் சர்ச்ல ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ரூத், திருமதி கிரேஸ், டேனியல்னு மாறி வாரி. இத பார்த்து எலியாஸ் என்ன சொன்னாரு? நீங்க நிறுத்தவே மாட்டீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு திருமதி கிரேஸ் சிரிச்சுக்கிட்டே, பரலோகம் இன்னும் பதில் சொல்லாதப்போ நாங்க எங்க வாழ்க்கையால இன்னும் சத்தமா ஜெபிக்கிறோம்னு சொல்றாங்க. இதுவே ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். ஆனா அடுத்ததுதான் இன்னும் ஆச்சரியம் இல்லையா? ஆமா, 2வது நாள் போதகர் ஜான் ஒருவேளை ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு கருவியை சொல்றாரு. ஆசீர்வதித்தல், பிளெஸிங். ஆசீர்வதிக்கிறதா? யார? அதான் ஆச்சரியம். அவங்களுக்கு சாப்பாடு தர மறுக்கிற அந்த மேசனை. ரோமர் 12:14 மேற்கோள் காட்டுறாரு. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபிக்கலாகாது. இது எப்படி முடியும்? எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறாங்க? ரூத் ஜெபிக்கிறாங்க, கர்த்தாவை மேசனை உமது இரக்கத்தின் அறிவால ஆசீர்வதியும்னு. திருமதி கிரேஸ் அவரோட குடும்பத்தை ஆரோக்கியத்தாலையும் சமாதானத்தாலையும் ஆசீர்வதியும்னு. தானியல் கூட அவருக்கு மென்மையான இதயத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஜெபிக்கிறான். போதகர் ஜான் என்னாகமம் 6ல வர்ற ஆசாரிய ஆசீர்வாதத்தையே சொல்றாரு. இது முற்றிலும் எதிர் உள்ளுணர்வு அணுகுமுறை. யார பிரச்சனைக்கு காரணமோ அவங்களையே ஆசீர்வதிக்கிறது. எலியாசுக்கு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்க? அவர் வாஞ்ச திகச்சு போயிட்டாரு. இவங்க சும்மா சாப்பாட்டுக்காக ஜெபிக்கல, தங்களுக்கு எதிரா இருக்கிறவரோட நலத்துக்காக ஜெபிக்கிறாங்களேன்னு யோசிக்கிறாரு. இது சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு. ஆனா இது மட்டும் இல்லையே, இன்னொன்னு இருக்கே. ஆமா, இதோட சேர்ந்தே வர்ற ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருவி, கடிந்து கொள்ளுதல் அல்லது சபித்தல், டினவுன்சிங், கர்சிங். சபித்தலா? ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. போதகர் ஜான் தெளிவா சொல்றாரு, அவங்க மனுஷனை சபிக்கல, ஆனா அவனை கட்டி வச்சிருக்கிற அந்த எதிர்மறை சக்திய, அந்த பேராசையை சபிக்கிறாங்க. இயேசு கனி தராத அத்தி மரத்தை சபிச்சத மத்தேயு 21:19 உதாரணமா காட்டுறாரு. அப்போ எப்படி ஜெபிக்கிறாங்க? அவங்க ஒன்னா சேர்ந்து, கர்த்தாவே இந்த கிடங்கு மூடி வச்சிருக்கிற பேராசையோட ஆவியை நாங்க கண்டிக்கிறோம், பசியோட இருக்கிறவங்களுக்கு வாழ்வை மறுக்கிற சுயநலத்தை நாங்க சபிக்கிறோம், இந்த பெருமையில இருந்து எந்த நல்லதும் வராம போகட்டும், அது இயேசுவின் நாமத்துல வாடி போகட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஓ, இது ஒரு முக்கியமான ஆன்மீக வேறுபாடு. மனுஷனை நேசிக்கிறது, ஆனா அவனை அடிமைப்படுத்துற தீமையை எதிர்க்கிறது. அதேதான், இதுதான் இந்த நுணுக்கம். அப்போ மனுஷனை ஆசீர்வதிக்கிறது, தீய சக்தியை கண்டிக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் போதகர் ஜான் சொல்ற இசைவு இல்லையா? சரியா பிடிச்சிட்டீங்க. ரெண்டும் ஒரே நேரத்துல வேலை செய்யுது. மனுஷ மேல அன்பு, ஆனா அவனை பாதிக்கிற தீமை மேல எதிர்ப்பு. இதோட கிளைமேக்ஸ் எப்படி நடக்குது? 3வது நாள் காலையில சர்ச் கதவு திறக்குது. மேசன் நிக்கிறாரு, கூட வேலை செய்யறவங்க உணவு பெட்டிகளோட. அவர் முகம் ரொம்ப சோர்வா இருக்கு. என்ன சொல்றாரு? என்னால தூங்க முடியல அப்படின்னு முணுமுணுக்கிறாரு. ஊரோட தேவை என் மனச அழுத்துற மாதிரி இருந்துச்சு. யாரும் எனக்காக ஜெபம் பண்ற மாதிரி. ஏன் செய்யறேன்னு தெரியல, ஆனா இதோ எடுத்துக்கோங்க. நம்பவே முடியல. அங்க இருந்த எல்லாருக்கும் பெரிய நிம்மதி.
தாய்மார்கள் கண்ணீரோட குழந்தைங்க கை தட்டுறாங்க. போதகர் ஜான் மேசன் கிட்ட போய் அவரை ஆசீர்வதிக்கிறாரு. மேசன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை காத்து உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்புறம் டேனியல் கேக்குறான், அப்போ ஆசீர்வாதமோ சாபமோ ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சுதான்? போதகர் ஜான் சொல்றாரு, ஆமா, மனுஷன் ஆசீர்வதி, சங்கலிகளை சபி. அதுதான் தேவனுடைய ஜெப இசைக்குழுவோட இசைவு. மூளையில எலியாஸ் திகிப்போட நோட்புக்ல எழுதுறாரு, அவங்க ஜெபிச்சாங்க, கிடங்கு திறக்கப்பட்டது. இந்த முழு பழுக்கையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஜெபத்தை வெறும் தனி வேண்டதா மட்டும் பார்க்காம ஒரு கூட்ட இசைக்குழுவா, ஒரு சாம்போனியோவா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆமா, துதி, ஆராதனை, நன்றி அறிதல் மாதிரி அடித்தள கருவிகள்ல ஆரம்பிச்சு, அப்புறம் நெருக்கடி நேரத்துல வெளிப்பட்ட பரிந்து பேசுதல், அர்ப்பணிப்பு, விண்ணப்பம், மன்றாட்டு, கத்தளை, கடைசியா விடாமுயற்சி, ஆசீர்வதித்தல், கடிந்து கொள்ளுதல் மாதிரி கொஞ்சம் சவாலான கருவிகளையும் பார்த்தோம். அந்த பாத்திரங்கள்ல கூட பெரிய மாற்றம். தானியல் தயக்கத்திலிருந்து நம்பிக்கைக்கு வந்து அந்த இசைக்குழுல தான் பங்கு எடுத்துக்கிறான். எலியாஸோட சந்தேகம் கொஞ்சம் ஆட்டம் காணுது. ஏதோ தற்செயலா நடக்கலன்னு அவன் உணர்றான். மேசனோட சுயநலத்திலயும் ஒரு சின்ன விரிசல் வருது. போதகர் ஜான் சொன்ன மாதிரி உண்மையான அதிசயம் புயல் நின்னதோ சாப்பாடு வந்ததோ இல்ல, நடத்துனரோட கைக்கு கீழே நாம ஒன்னா வாசிக்க கத்துக்கிட்டதுதான். இதெல்லாம் இப்போ கேட்கிற உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? இந்த கதை சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜபம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. ஆமா, அது சூழலுக்கு ஏத்த மாதிரி, தேவைக்கு ஏத்த மாதிரி வேற வேற வடிவங்களை, வேற வேற கருவிகளை எடுக்கும். இது ஒரு ஆற்றல் மிக்க செயல்பாடு. இது தேவனோடையும் நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளோடையும் நாம வச்சுக்கிற ஒரு தீவிரமான, சில சமயம் சவாலான ஒரு ஈடுபாடு. நிச்சயமா இது சும்மா உட்கார்ந்து நம்புறது இல்ல, இது ஒரு செயலுள்ள ஈடுபாடு. ஒவ்வொரு கருவிக்கும் அதோட பங்கு இருக்கு. எல்லாம் சேரும்போது ஒரு சக்தி வாய்ந்த இசை உருவாகுது. ஆனா பாருங்க, கதையில 12 கருவிகளை சொன்னாலும் போதகர் ஜான் இந்த பட்டியல் முழுமையானது இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, இது நம்மள ஒரு கேள்வியோட நிப்பாட்டுது. உங்க சொந்த அனுபவத்துல, உங்க சொந்த புயல்களை இல்ல பூட்டப்பட்ட கிடங்குகளை நீங்க சந்திக்கும் போது இந்த ஜெப இசைக்குழுல இன்னும் வேற என்ன இசைக்குறிப்புகள் இல்ல கருவிகள் இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஒருவேளை இன்னும் கண்டுபிடிக்கப்படாத இசைவுகள் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நான் ஜான் கோடியா. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.